ஸ்டார்டிங்ல இருந்து இன்று வரைக்கும் பாருங்க. நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கலெக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆரியோ கலெக்ஷன் வச்சு மேக்ஸ் வச்சு கலெக்ஷன் கொண்டு வந்திருக்கேன். வாங்க நம்ம பாத்துருவோமா. முதல் இடத்துல பாத்தீங்கன்னா பைப்ல இந்த அக்கௌண்ட்ல நம்ம லெவல் பார்க்க போறோம். லெவல் பாத்தீங்கன்னா 75 லெவலு 1823 சொல்ற லைக்ஸ் வச்சிருக்காரு. ஒரு தரமான ஒரு ப்ரொஃபைல் கண்டிப்பா நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா. இந்த அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எப்பயுமே ட்ரெஸ் கலெக்ஷன் பார்த்துருவோம். ட்ரெஸ் கலெக்ஷன் நம்ம பார்ப்போம் வாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு ஒயிட் கொண்டு இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு பிரேக் டாசர் பட்டனோட அந்த ஹெட் இருக்குது. அது ஒரு கோப்ரா பாத்தீங்கன்னா இருக்குது. கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக் ப்ளூ பட்டனோட அந்த ஒரு ஹேர் சூப்பரா இருக்கும். அதுக்கு பாத்தீங்கன்னா மரினோ இன்குபேட்டரோட இந்த ஒரு பண்டல் இருக்குது, ஹேர் இருக்குது. ஒரு பர்பிள் கலர் ஹேர் நல்லா இருக்கும். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஈவென்ட் காஸ்டியூம் ஹேர். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தா ஹேர் இது இந்த தொப்பி மாதிரி இருக்கும், செம்மையா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா நம்ம நிறைய தடவை பார்த்துருக்கேன் லைவ்லாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டிக் மாஸ்க் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பட்டல் மாஸ்க் இருக்குது, பன்னி காஸ்டியூம் இருக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா சாமுராய் மாஸ்க் இருக்குது. ஓகேவா. அதுக்கப்புறம் மாஸ்க்ல உங்களுக்கு இந்த ஒரு மாஸ்க் இருக்குது. இது பாஸ்ட்ல உங்களுக்கு டிராகன் எலைட் மாஸ்க். ஓகேவா. கீழே வந்து அதுக்கப்புறம் பார்த்துரும். அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு இன்குபேட்டர் தான் நியான் இன்குபேட்டரோட இந்த ஒரு ஹெட் இருக்குது. அதுக்கு ஒரு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா நார்மலா சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமான பண்டல் மட்டும் நம்ம பார்த்துருவோம். ஓகேவா. இதுல பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் கோல்டன் இன்குபேட்டர் இருக்குது, கோல்டன் இன்குபேட்டர் டாப் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக் இன்குபேட்டர், இது ஒரு நல்ல ஒரு காஸ்டியூம், இது ஒரு தரமான ஒரு லெஜெண்டரி. அதுக்கப்புறம் ஆர்டிக் ப்ளூ பண்டல் இருக்குது. இப்ப ரீசெண்டா ரிட்டர்ன் வந்து கூட வந்துச்சு. அதுக்கப்புறம் பன்னி காஸ்டியூம் இருந்துச்சு, பிளாக் டிஷர்ட் பிரேக் டான்ஸ் பண்டல் இருக்குது. அதுக்கப்புறம் மஸ்ட்ல உங்களுக்கு இந்த ஒரு இன்குபேட்டர் இருக்குது. இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாமுராய் இன்குபேட்டர். கோப்ரா பண்டல் இருக்குது. கோப்ரா பண்டல் பாத்தீங்கன்னா மினிமம் ஃபுல்லா தான் பண்டல் இருக்கும். நம்ம ரீசெண்டா ஈவெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில ஈவெண்ட் பண்ணலாம், டாப் அப் பண்ணலாம், நல்லா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா அதுவும் ஓரளவுக்கு உங்களுக்கு தலைவர் எடுத்து வச்சிருக்காரு. மொத்த வாலெட் பாத்தீங்கன்னா 536 வாலெட் இருக்குது. பாத்தீங்கன்னா மன்னி இன்குபேட்டர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆமா, இதுல கடைசி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மேஜிக் கூப்பேட்டர்ல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கொண்ட இருக்குது. ஒயிட் கொண்ட மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா எல்லா ஐடியிலுமே விரும்புவீங்க. என்னதான் இருந்திருந்தாலும் எவ்வளவு இருந்தாலும் பன்னி காஸ்டியூம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. பன்னி காஸ்டியூம் இது ஒயிட் கொண்ட இருக்குன்னு சொல்லிட்டு விரும்புவீங்க. அதுக்கு நம்ம உங்களுக்கு இந்த ஒரு ஜெஸ்டி ஃபுல் பண்டல் இருந்து அதுக்கு இந்த ஒரு பண்டல் இருக்கு. அதுக்கு மாதிரி இந்த ஒரு பண்டல் இருக்கு. இது ஏஞ்சலுக்கு பண்டல். அதுக்கு நம்ம பாத்தீங்கன்னா இன்குபேட்டர் பனின்னு சொல்லுவாங்க இதை. அதுக்கு நம்ம உங்களுக்கு இது ஒரு நைட்டு டிராகன் மாதிரி தான் பின்னாடி ஒரு செமையா இருக்கும். இது ஒரு நல்ல ஒரு பண்டல் தான். அதுக்கப்புறம் மஸ்ட்ல இந்த ஒரு பண்டல் இருக்கு. இது பாத்தீங்கன்னா இது தரமான ஒரு லெஜெண்டரி பண்டல். அதுக்கப்புறம் மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த ஒரு பண்டல் இருக்குது. பாத்தீங்கன்னா வார்லூப்போட செகண்ட் காஸ்டியூமே மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. அதுக்கப்புறம் வின்சென்ட் சோப் காஸ்டியூம் இருக்குது, ஃபுல் பண்டல் காஸ்டியூமே வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரீசன்ட் காஸ்டியூம் தான். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு கோட் சூட் ஃபுல் பண்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேடர் தாங்கள் வேண்டுதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு பண்டல் இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பண்டல்ல பார்த்தோமா கீழே வந்து பாத்தீங்கன்னா வேற எதாச்சும் இருக்குமா தடவி பார்த்தா கைரேகை அழிஞ்சதுதான் மிச்சம், மற்றபடி ஏதாவது இல்லை. அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் பண்டல் அவ்வளவா சொல்லிக்கிற மாதிரி இல்லை. இது ஒரு இன்குபேட்டர் தான். ஓகே. இதுல மேக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா 6 மேக்ஸ் சொல்லியிருப்பேன். அதுல பாத்தீங்கன்னா கன் கலெக்ஷன் நம்ம ப்ராப்பரா பாத்துறோம். முக்கியமா பாத்தீங்கன்னா எமௌண்ட்ல பாத்தீங்கன்னா பிளாக் சேர்த்துக்கு லா எமௌண்ட் இருக்கு. அதுக்கு பாத்தீங்கன்னா ரோஸ் கொடுக்குற எமௌண்ட் இருக்கு. இந்த ரோஸ் கொடுக்குற எமௌண்ட் இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா நிறைய ஹார்ட் எமௌண்ட், அதுக்கப்புறம் நிறைய எமௌண்ட் கலெக்ஷன் எல்லாம் உள்ள இருக்குது. பாருங்க மொத்தம் 77 எமௌண்ட், 3 அனிமேஷன் தலைவர் உங்களுக்கு கொடுத்து வச்சிருக்காரு. ஓகேவா. 1 கோப்ரா, அது மாதிரி இன்னொரு லெஜெண்டரி ஸ்கேட்டிங் போர்டு வச்சு அது இருக்குது. அது மதர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 43 இது கொடுத்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மஸ்ட்ல உங்களுக்கு இந்த ஒரு காஸ்டியூம் இருக்குது. இதுல பாத்தீங்கன்னா 19 இது பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வெப்பன்ல உள்ள பெருமா வெப்பன்ல பாத்தீங்கன்னா M4 பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 ஸ்கின் கொடுத்து வச்சிருக்காரு. லெஜெண்டரி ஒண்ணு சூப்பரா இருக்குது. அதுக்கப்புறம் ஏகேல பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது கூட பாத்தீங்கன்னா 17 ஏக் இருக்கு. ஸ்கேர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 ஸ்கேர்ல கொடுத்து வச்சிருக்காரு. க்ரோஸால 7 ஸ்கின், ஃபேமஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 9 ஸ்கின் ஃபேமஸ் இருக்குது. எக்ஸாமைட்ல பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 7 எக்ஸாமைட்னு மேக்ஸ் கூட பண்ணி வச்சிருக்காரு. A94 9,
ஃபிளாஷ் மாலில் பார்த்தீங்கன்னா 4 ஏயூஜி பேராஃபைலு கிங்ஃபிஷரு G36 SKCSU உட்பேக்கரு AC18 அதுக்கு மாதிரி M249 M60 கோரோ இதெல்லாம் உங்களுக்கு தரமான ஒரு கலெக்ஷன் தான் வச்சிருக்காரு. மேக்ஸிமம் எல்லா கண்ணுக்குமே ஸ்கின் வச்சிருக்காரு. யூஎம்பியில் பார்த்தா யூஎம்பி மேக்ஸ் வச்சிருக்காரு, இன்குபேட்டர் யூஎம்பி வச்சிருக்காரு. MP5 பார்த்தா இன்குபேட்டர் MP5 டாப் பண்ணி வச்சிருக்காரு. அது கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஜெண்டரி பார்த்தீங்கன்னா 1 2 வச்சிருக்காரு. பிஎஸ்எஸ்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்கின் இருக்கு. MP5ல வந்து MP5 இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ டாப் உங்களுக்கு எல்லாருமே தெரியும். எல்லோ போக்கருக்கு மேலே தான் டாட்டான்னு ஏதோ போட்ட மாதிரி இருக்கு, டாப் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா MP5 மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மெக்கால் MP5 இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டிங் ஸ்ட்ரைக் அந்த ஒரு MP5 P9ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணிஸ்டோட அந்த இது வந்து கொலாபரேட் பண்ண அந்த ஒரு இதோட வந்துச்சு. பிக்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 3 ஸ்கின் இருக்குது. M10 மேக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு. அது கூட இன்குபேட்டர் M10 வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு டாப்பான ஒரு 4 டபுள் பேருமே எடுத்து வச்சிருக்காரு. ஒரு டாப் அப் ஈவெண்ட்ல வந்தது செம்மையா இருக்கும். டாப் யூஸ் பண்ணி பாருங்க. அதுக்கப்புறம் 1 பஞ்ச் மேன் பேரில் எல்லாருமே விரும்புவீங்க. அழுத்துறதுக்கு சரி, அடிக்கிறது சரி, எதுக்கும் சரி 1 பஞ்ச் மேன் கண்டிப்பாக வருவீங்க. அது கூட இருக்குது. திரும்ப ஏடவில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 6 ஸ்கின் கிட்ட வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்ட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ஃபிஸ்ட் ஸ்கின் வச்சிருக்காரு. கிரானைட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 அதெல்லாம் பார்த்துட்டோங்க. க்ளோவால பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்துருவோம். க்ளோவால பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 17 க்ளோவாஸ் கலெக்ஷன் வச்சிருக்காரு. ஏஞ்சலிக் க்ளோவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் கலர் க்ளோவா இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஸ் க்ளோவ்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கலெக்ஷன் இருக்குது. இந்த கலெக்ஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் வீடியோக்கு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் தரமான கிரானைட்ல பார்த்தீங்கன்னா மொத்தம் 42 அதெல்லாம் பார்த்துட்டோங்க. க்ளோவால பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தோம். க்ளோவால பார்த்தீங்கன்னா மொத்தம் 17 க்ளோவால்